எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் இன்வெஸ்டிங், இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் இருக்கிற ஹிடன் ரிஸ்க்கு, யாருமே பேசப்படாத ஒரு ரிஸ்க்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட வீடியோ. இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு லீகல் அட்வைஸோ கிடையாது. ஸோ ஒன்லி ஃபார் நாலேஜ் பர்பஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களோ இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷம் முன்னாடி எல்என்டி ஸ்டாக்கை வாங்கி போட்டுருக்கலாம்ப்பா, இல்லை பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை வாங்கியிருக்கலாம்ப்பா, இல்லை விப்ரோவில் ₹1,00,000 போட்டிருந்தோம்னு வச்சிங்களேன் 2001, இப்போ அது 5 கோடிப்பா, அப்படியே ரிட்டையர் ஆகிருக்கலாம், நம்ம வேலையே பார்க்க வேணாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பவர் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இல்லை பவர் ஆஃப் காம்பவுண்டிங், வாரன் பஃபர்ட்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இது ஒரு பக்கத்துக்கான சக்ஸஸ் ஸ்டோரி. இன்னொரு மறுபக்கம் நிறையா ஸ்டாக்ஸ் வெல்த் டெஸ்ட்ராயர்ஸாக இருந்திருக்கு. இதை பற்றி இந்த ஹிடன் ரிஸ்க்கை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. 2001 நான் ஒரு ₹1,00,000 ஒரு கம்பெனியில் போட்டிருந்தேன்ப்பா, யூனிடெக்னு ஒரு கம்பெனியில் போட்டிருந்தேன், அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்லி பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் பேசுவாங்க. மெயினாக பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டிருந்தோம். ஸோ ஒரு காமன் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கான என்னென்ன டேட்டா அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீனரோ இல்லை ஒரு மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி சைட்டுக்கு போய்ட்டு கம்பெனி என்ன பண்ணுறாங்க. சரி, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கம்பெனி கோல்டு அண்ட் கோல்டு ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. புக் வேல்யூ 585, நிறையா புக் வேல்யூவாக இருக்குது, ஆனால் கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சீப்பான ஸ்டாக்கு தான். பிஇயும் ரொம்ப இல்லை, 26 தான் இருக்குது. அண்ட் ஒரு 5 இயர்ஸ் லோ இல்லை 10 இயர்ஸ் லோவில் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ வாங்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஐ மீன் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் கொஞ்சம் காமன் சென்ஸ், காமன் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனலிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரமோட்டரை பற்றியோ, ஒரு பர்சனலாக ஒரு பாம்பேலேயோ, ஒரு டெல்லியிலையோ, ஒரு குஜராத்லேயோ அந்த கம்பெனி இருக்கும். ஸோ அந்த கம்பெனி ப்ரமோட்டரை பர்சனலாக தெரியாது, ஆடிட்டர்ஸை பர்சனலாக தெரியாது. அவங்க ட்ரஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. சரி, சேல்ஸ் 2015 50,000 கோடியாக இருந்திருக்கு, இப்போ கிட்டத்தட்ட 7.25 லட்சம் கோடியாக ஏறி இருக்குது. ஸோ நல்ல சேல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி ப்ராஃபிட் 2023 வரைக்கும் ஏறி இருக்குது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. பட் ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஹோப்பில் தான் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லக்கிலி இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸை எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இதுக்காக சொல்லுவாங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் கண்டிப்பாகவே நல்ல ஒரு வெல்த் சூப்பராக கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிஹெச்எஃப்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வெல்த் அவங்க எஸ் பேங்க், டிஹெச்எஃப்எல் இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா வெல்த் டெஸ்ட்ராயர்ஸாக இருந்திருக்கு. இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக்லி பஜாஜையும் நமக்கு தெரியாது, எஸ் பேங்கோட ஓனரையும் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு நம்பிக்கையில் உள்ளே இறங்குறோம். பட் ஆனால் பஜாஜ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் எஸ் பேங்க்கும் டிஹெச்எஃப்எல்லும் அப்படியே கவுந்து போயிடுறாங்க. அதே மாதிரி நம்பி இந்த கம்பெனிலையும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் ரொம்ப குறிக்கணும். ஸோ சந்தீப் தக்கன் அப்படிங்கிறவர் கரெக்டாக 2023 அவரோட 4.7% விற்றுட்டார் ஹோல்டிங்கை. அதே மாதிரி பார்த்திபன் அண்ட் ரோஹித் பிப்பரே இவங்களும் பார்த்தீங்கன்னா 2023, 2024 மொத்தமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் மாட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20% 1,98,000 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ ஒரு 15,000 20,000 பேர் பெரிய ஆளுங்க, ஹெச்என்ஐன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு 1.25 லட்சம் பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் லூஸ் பண்ணியிருக்காங்க பணத்தை. இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கதையை யாருமே ஒரு 20 வருஷம் கழிச்சு பேச மாட்டாங்க. நான் ஸ்விக்கியில் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்போ இப்போ 1 லட்சம் போட்டு 5 கோடி ஆகிடுச்சு, இல்லை அந்த டைமில் எந்தெந்த கம்பெனிலாம் நல்லா வெல்த்து கொடுத்துருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. வெல்த் டெஸ்ட்ராயர்ஸை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய ஹிடன் பிரச்சனை இதுதான். ஸோ வெல்த் டெஸ்ட்ராயர்ஸ் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேஸ் கிடையாது. 2009 உங்களுக்குலாம் தெரியும், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ராமலிங்க ராஜுன்னு ஒருத்தர் பயங்கரமாக ரெவென்யூலாம் இன்ஃப்ளேட் பண்ணி மாட்டினாங்க. அதை தான் டெக் மஹிந்திரா டேக் ஓவர் பண்ணி இப்போ ஒரு ஐடி கம்பெனியாக நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எடுகாம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, எட்டுடெக், இனிமேல் டெக்னாலஜி பேஸ் தான் எஜுகேஷன்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கம்பெனிக்கு வந்துருச்சு டியூ டு சம் ரீசன்ஸு. அதே மாதிரி டிஹெச்எஃப்எல், பிரைட்காம் குரூப் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி நிறையா கம்பெனிஸ் மக்களுடைய பணத்தை நிறையா சாப்பிட்ருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வெல்த் டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. இந்த ஹிடன் ரிஸ்க்கை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது. திருப்பி பஜாஜ் ஃபினான்ஸு, விப்ரோ, டிசிஎஸ் இப்படி நல்ல ஸ்டோரிஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க்கை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ.